அதுக்கப்புறம் இந்த பாகவதத்தோட ஆரம்பம் எப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பாகவதம் அப்படிங்கிறது பகவத்கீதையோட ஒரு கண்டினியூஷன். பகவத்கீதை கிராஜுவேஷன் அப்படின்னா பாகவதம் போஸ்ட் கிராஜுவேஷன். அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பகவான் கீதையில சொல்றார், யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாப்தனார்த்தாய சம்பவாமி. இந்த ரெண்டு ஸ்லோகம் நமக்கு தெரியும். இப்ப தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக தான் பகவான் கிருஷ்ணர் சொல்றார், நான் யுக யுகத்திலையும் அவதரிக்கிறேன் அப்படிங்கிறார். இத 4வது அத்தியாயத்துல சொல்றார். ஆனா 18வது அத்தியாயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. அப்போ ஒரு இடத்துல என்ன சொல்றார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக தான் யுக யுகமா நான் அவதரிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா 18 அத்தியாயத்துல என்ன சொல்றார், எல்லா தர்மத்தையும் விட்டறி எனக்கு சரணாகதி மட்டும் பண்ணு அப்படிங்கிறார். அப்ப ஆச்சாரியர்கள்லாம் இதுக்கு எப்படி வியாக்கியானம் கொடுக்குறா அப்படின்னா, பகவான் தர்மம் அப்படின்னு சொல்றதே, ஏன்னா தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரைந்தன சொல்றாரு. அப்ப தர்மத்தை விட்டறிங்கிறாரு 18வது அத்தியாயத்துல. அப்படின்னா எந்த தர்மத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னா, சரணாகதி தர்மம் தான் உத்தமமான தர்மம் அப்படிங்கிறத பகவத்கீதையில கன்க்ளூட் பண்றார் 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். அப்ப சரணாகதி தான் சிறந்த தர்மம், பகவானுக்கு பக்தி தான் சிறந்த தர்மம். ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், மண்மனா பாவ மத் பக்தோ மத் யாஜிமாம் நமஸ்குரு, எனக்கு பக்தி பண்ணு அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணன். அப்போ இத பகவத்கீதையில கன்க்ளூஷனா சொல்லிட்டார். ஸ்ரீமத் பாகவதத்துல இதே கன்க்ளூஷன் தான் ஆரம்பம். என்ன சொல்றாருங்க, தர்ம புரோஜித கொய்தபஹத்ரோ பரமோ நிர்மத்சராணாம் சதம் வேத்யம் வாஸ்தவஸ்து வஸ்து சிவதம் தாபத்ரயோண மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்பாபரே ஈஸ்வரः சதா ஹிருதி அவருத்தியதே தாகிருதிபிகி சுஷ்ருஷு வித்தக்ஷணா அப்படிங்கிறார். சோ பாகவதத்தோட ஆரம்பம் என்ன அப்படின்னா, தர்ம புரோஜித கொய்தபஹத்ரோ, எல்லா தர்மங்களையும் விட்டெறி. எந்த தர்மமும் சிறந்த தர்மம் கிடையாது. சிறந்த தர்மம் ஒரே தர்மம் என்ன அப்படின்னா, சவை பும்சோ பரோ தர்மோ எதோ பக்தி அதோ சஜே. சோ எந்த இடத்துல பகவத்கீதை முடியறதோ அந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்கும். சோ இதுதான் பகவத்கீதைக்கும் பாகவதத்துக்கும் உள்ள கனெக்ஷன். பாகவதத்தோட முதல் ஸ்லோகம், முதல் பாகம் பகவத்கீதையோட கன்க்ளூஷன். அப்புறம் பாகவதத்தோட கடைசி என்ன, பாகவதத்தோட கடைசி ஸ்லோகம், நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாம துக்க சமனஸ்தநாமி ஹரிம் பரம். பாகவதத்தோட கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நாம சங்கீர்த்தனம் தான் சிறந்த தர்மம், பகவானோட நாமத்தை சொல்றதுனாலேயே மோட்சத்தையே அடைஞ்சுடலாம் அப்படிங்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தோட கடைசி ஸ்லோகம். அந்த கடைசி ஸ்லோகம் தான் சைத்தன்ய சரித்திராமிதாவோட முதல் பாகம். இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சைத்தன்ய சரித்திராமிதம் சொல்லுங்க. அப்போ இது எல்லாமே கனெக்டட். ஸ்ரீமத் பகவத்கீதைக்கும் பாகவதம் ஒரு கனெக்ஷன், அதே போல பாகவதத்துக்கும் சைத்தன்ய சரித்திராமிதாவுக்கும் ஒரு கனெக்ஷன். ஸோ பகவத்கீதை கிராஜுவேஷன், பாகவதம் போஸ்ட் கிராஜுவேஷன். அப்போ பகவத்கீதையில நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பரம்தாம பரம்பிரம, பரபிரம்ம யாரு, பரம்தாம யாரு, கிருஷ்ணர் அப்படிங்கிறத பகவத்கீதையில எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஆனா அந்த கிருஷ்ணரோட லீலைகள் எங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னா பாகவதத்துல பேசப்பட்டிருக்கு. அப்போ பகவத்கீதையோட ஆரம்பம் முடிவு பாகவதத்தோட ஆரம்பம், பாகவதத்தோட முடிவு சைத்தன்ய சரித்திராமிர்தம். சைத்தன்ய மகாபிரபு மாம சங்கீர்த்தனோட பிரபாவத்தை சைத்தன்ய சரித்திராமிர்தால கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எழுதியிருக்காரு. ரொம்ப பிரமாதமா அவரோட லீலைகளத்தையும் எழுதியிருக்காரு. சோ இதுதான் பகவத்கீதைக்கும் பாகவதத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாகவதத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் யார் யார் இருக்கா பாகவதத்துல. அப்போ இந்த பாகவதம் அப்படிங்கிற விஷயம் சுத கோஸ்வாமி அப்படிங்கிறவர், சுத பிரம்ம ரிஷி, சுதர், இவர் சுகர்ல சுத, சுத பிரம்ம ரிஷி, சுத கோஸ்வாமி பேர். நைமஷாரண்யத்துல பெரிய யாகம் பண்றாங்க நிறைய ரிஷிகள். அந்த ரிஷிகள்லாம் யாகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சௌனாக்க ஆதி ரிஷி அப்படிங்கிறவர் தான் சீஃப். அந்த பல ரிஷிகள், ஆயிரக்கணக்கான ரிஷிகள் இருக்கு, அதுல சௌனக ரிஷி அப்படிங்கிறவர் தான் சீஃப் ரிஷி.
அவன் நிறைய யாகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க சுத கோஸ்வாமி அப்படின்னு ஒருத்தர் வருவார் நைமஷாரண்யத்துல. அந்த சுத கோஸ்வாமிய இந்த சௌனக்கா ஆதி ரிஷிகள்லாம் வந்து இந்த பாகவதத்தோட பிரவாகத்தை பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ பாகவதம் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது. எப்போ இந்த சௌனக்கா ஆதி ரிஷிகள் சுத கோஸ்வாமிய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாளோ அங்க இருந்துதான் சுத கோஸ்வாமி என்ன பண்ண போறார், பாகவதத்தை நரேட் பண்ண போறார் அந்த ரிஷிகளுக்கு. ஆனா சுத கோஸ்வாமிக்கு எப்படி பாகவதம் தெரியும் அப்படின்னா, சுகதேவ் கோஸ்வாமி சுக பிரம்ம ரிஷி பரீட்சித் மகாராஜுக்கு பேசும்போது அந்த சபையில சுத கோஸ்வாமி இருந்தார், அதனால அவருக்கு பாகவதம் தெரியும். சோ அவரு சுகர் பரீட்சத்துக்கு சொன்ன பாகவதத்தை இந்த நைமஷாரியனத்துல இருக்கிற மத்த ரிஷிகளுக்கு சொல்றார். சோ இதுதான் பாகவதத்தோட ஆரம்பம். ஆனா இதுக்கு முன்னாடி பாகவதத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, அது பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, முதல்ல பாகவதம் அப்படிங்கிற விஷயத்த பரமசிவன் பார்வதி தேவிக்கு சொல்றான். அப்போ பரமசிவன் பார்வதி தேவிக்கு சொல்லும் போது அங்க ஒரு கிளி, அந்த கிளி வந்து இந்த நரேஷனை கேட்கறது. பரமசிவன் பார்வதி தேவிக்கு என்ன சொல்றாலோ அந்த நரேஷன் அந்த கிளி கேட்கறது. இந்த கிளி ஒரிஜினலா இங்க இருந்தது அப்படின்னா பிருந்தாவனத்துல வசித்த கிளி இந்த கிளி. அப்ப இந்த கிளி இந்த பாகவதத்தை கேட்டு பரமசிவன் இந்த கிளி இந்த பாகவத்தை கேட்கறத பார்த்துடுறாரு. இன்ஃபேக்ட் பார்வதி தேவியே ஒரு சமயம் வந்து பாகவதத்தை கேட்டுட்டே இருக்கும் போதே அவ வேற விஷயத்துல மனசு போயிடுறான், அந்த கிளி ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கு. அப்போ பரமசிவன் உடனே பாக்குறாரு, யாரு ஊ ஊ அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. உடனே பரமசிவன் திரும்பி பார்க்கும்போது கிளி கேட்டுட்டு இருக்கு. உடனே பரமசிவன் என்ன பண்றாரு, இந்த கிளியை துரத்திட்டு போறாரு. ஏன்னா இந்த பாகவதம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப குய்யமான விஷயம், ரொம்ப கான்பிடென்ஷியலான விஷயம். அப்ப இந்த கிளி என்ன பண்றது அப்படின்னா, வியாசரோட மனைவியோட கர்ப்பத்துல போய் இந்த கிளி வசிக்கிறது. அந்த கிளி தான் சுகதேவ கோஸ்வாமி. அப்படியா சுகதேவ கோஸ்வாமியா பிறக்கிறது தான் அதுக்குதான் அந்தாலும் அவர் பேரு சுகதேவர் அப்படின்னு. சுகர் அப்படின்னா கிளி. சோ சிவனோட முகத்திலேருந்து இந்த பாகவதம் கேட்டதுனால சுகருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பாகவதம் அப்படிங்கிற விஷயத்தோட ஞானம். சோ சுகர் வந்து வியாசரோட புத்திரனா அவதரிக்கிறார். அவர் அவதரிச்சு வியாசர்கிட்டேந்து மறுபடியும் பாகவதத்தை கத்துண்டு சுகர் பரீட்சத்துக்கு பாகவதத்தை சொல்றார். சோ பாகவதத்தோட ஆரிஜின் இப்படி போறது. இது பத்ம புராணத்துல சொல்லப்பட்ட விஷயம். அப்போ இந்த பாகவதம் எழுதுறது யார் அப்படின்னா வியாசர் தான் எழுதுறாரு. வியாசரோட கம்பைலேஷன் தான் பாகவதம். புராணங்கள் உபநிஷத் எல்லாமே வியாசர் எழுதினது தான். ஆனா வியாசர் பாகவதத்தை எழுதினது ஒரு டிஃப்ரெண்ட் பரிஸ்திதி, ஒரு டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எழுதுறாரு வியாசர். எப்படி அப்படின்னா, ஒரு சமயம் என்ன ஆகுது, வியாசரோட குரு யார் அப்படின்னா நாரதர். வியாசர் பல உபநிஷத் புராணங்கள் எழுதினதுக்கு அப்புறம் அப்ப பாகவத புராணம் எழுதல வியாசர். இத்தனை புராணங்கள் உபநிஷத் வேதங்களை 4 பிரிக்கிறார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் அப்படின்னு 4 பிரிக்கிறார். அதனால அவர் பேர் வியாசரன் பேர். வியாசரன் ஏன் பேர் அப்படின்னா பிரிச்சு கொடுக்கறதுனால வியாசரன் பேர். வியாசா அப்படின்னா டயமீட்டர்னு அர்த்தம். சோ வேதங்களை 4 பிரிச்சதுனால அவருக்கு பேர் வியாசர். இப்ப இருக்கிற மன்வந்தரத்துல அந்த வியாசருக்கான பேர் கிருஷ்ண துவைபாயன வியாசர். இந்த கிருஷ்ண துவைபாயன வியாசர் தான் பராசர முனிக்கும் சத்தியவதிக்கும் பிறக்கிறார். அப்போ இந்த வியாசர் ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா உபநிஷத் வேதங்கள் புராணங்கள் எழுதினதுக்கு அப்புறமும் மனசுல அவருக்கு திருப்தி இல்லை, சுகம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்போ நாரதர் வியாசரை பார்க்க வர்றார். ஏன்னா குழப்பத்துல இருக்கும்போது ஒரு குருனாலதான் அந்த குழப்பத்துக்கு தீர்வு கொடுக்க முடியும். அப்ப வியாசர் தன்னோட குரு நாரதர் கிட்ட கேட்கிறார், இத்தனை வேதங்கள் உபநிஷத் புராணங்களை எழுதினதுக்கு அப்புறமும் எனக்கு மனசுல சந்தோஷம் இல்லை, சஞ்சலமா இருக்கு மனசு, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற. அப்போ நாரதர் சொல்றார், நீங்க இத்தனை உபநிஷத் புராணங்கள் வேதங்கள் எழுதினாலும் இதுல எதுலையுமே கிருஷ்ணரோட லீலைகளை பத்தி எழுதல, பகவானை பத்தி எழுதல, பகவானோட பக்தர்களை பத்தி எழுதல.
அந்த மாதிரி ஒரு புராணம் எழுதினாதான் உங்களுக்கு மனசுல சந்தோஷம் வரும் அப்படின்னு நாரதர் வியாசருக்கு சொல்ல, வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதார். அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதம் சர்வ வேதாந்த ஹீசாரம். ஸ்ரீமத் பாகவதம் எல்லா வேதத்துக்குமான சாரம் ஸ்ரீமத் பாகவதத்தில். பாகவதம் உத்தமமான புராணம் இதம் ததா. எல்லா புராணங்களிலும் சிறந்த புராணம் ஸ்ரீமத் பாகவதம். நீம்ன கானம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதா வைஷ்ணவம்ஷ்ட யதா சம்போ புராணானாம் இதம் ததா. ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படுது. எப்படி நதிகள்லயே சிறந்த நதி எது அப்படின்னா கங்கை. தேவர்கள்லயே சிறந்தவர் யார் வச்சுன்னா அச்சுதர். வைஷ்ணவர்கள்லயே சிறந்தவர் யாருன்னா சம்போ பரமசிவன். புராணானாம் இதம் ததா. புராணங்கள்லயே சிறந்த புராணம் எது அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத புராணம். நாரதர் சொல்லி வியாசர் எழுதுற புராணம் பாகவத புராணம். அந்த பாகவத புராணத்தை தான் வியாசர் சுகருக்கும் உபதேசம் பண்றார். அப்ப வியாசர் சுகருக்கு உபதேசம் பண்ணும்போது சுகர் பக்தியோட ஞானம் சுகருக்கு அப்படி இல்லை. சுகர் 16 வருஷம் அம்மாவோட கர்ப்பத்துல இருந்தாராம். வெளியே வருது இல்லையா சுகர். ஏன் அப்படின்னா வெளியில வந்தா மாயா பிடிச்சிருன்றதுக்காக 16 வருஷமும் அம்மா வைத்து உள்ளே இருக்காரு. அப்புறம் 16 வருஷத்துக்கு அப்புறம் நேர காட்டுக்கு போயிடுறாராம். அப்ப வியாசர் ஓடி போறாராம். பின்னால ஓடி போய் வியாசர் பாகவதத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சுகருக்கு பக்தி அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்றாரு. ஏன் அப்படின்னா சுகருக்கு பிரம்ம ஞானம் இருக்கு. ஆனா அவர் எப்படி நினைச்சுக்கிறார் அப்படின்னா பகவான்றவர் பிரம்மன் தான் அப்படிங்கிற ஞானம் தான் இருக்கே தவிர பகவானுக்கு ஒரு உருவம் இருக்கு, பகவான் அழகா இருப்பார் அப்படிங்கிற விஷயம் சுகருக்கு தெரியல. அப்ப வியாசர் என்ன பண்றார், ஒரு அழகான ஸ்லோகத்தை சுகருக்கு உபதேசம் பண்றார். இது 3வது ஸ்கந்தத்துல வர ஸ்லோகம். அஹோ பகியாம் ஸ்தனகால பூதம் ஜிகாம் சாயா அபயாத் அஷாத்வி லேவே கதிந்தாதி உச்சிதம் தபோவியாம் கம்பாதயாலும் சரணம் பிரஜேமா அப்படிங்கிற அழகான ஸ்லோகத்தை உபதேசம் பண்றார் வியாசர் சுகருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிருஷ்ணரை பத்தி வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா பூத்தனா போல ஒத்தி கிருஷ்ணரை வதம் பண்ண வந்தவளை கிருஷ்ணர் மோட்சத்தை கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். அப்படின்னா கிருஷ்ணர் எவ்வளவு கருணை உள்ளவர் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை வியாசர் சுகருக்கு சொல்லும் போது சுகர் யோசிக்கிறார், இப்படி கருணை உள்ளவர் யார்? யார் அந்த பரமபுருஷன்? எப்படி ஒரு அசுரிக்கு போய் மோட்சத்துக்கான ஸ்தானத்தை கொடுக்கிற அளவுக்கு கருணை இருக்கிறவர் அவர் யார் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுகர் ஆசைப்படும் போது வியாசர் கிருஷ்ணரோட வர்ணனையை சொல்றார். சோ இதுதான் ஆரம்பம். இதுதான் சுகருக்கு வியாசர் மூலமா பாகவதம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஆரம்பம். அதுக்கப்புறம் சுகதேவ சுவாமி பாகவதத்தை தெரிஞ்சுக்கிறார் வியாசர் கிட்டேந்து. அதுக்கப்புறம் தான் பரீட்சித் மகாராஜுக்கு இந்த பாகவதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பாகவதத்தை சொல்லும் போது 6 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டது. முதல்ல என்ன பண்றா அப்படின்னா அந்த நைமஷாரியத்துல இருக்கிற ரிஷிகள் 6 கேள்விகளை கேட்கிறாங்க. இந்த 6 கேள்விகள் தான் பாகவதத்தோட சமரி. என்ன 6 கேள்விகள் கேட்கிறா அப்படின்னா முதல் கேள்வி, இந்த உலகத்திலேயே ஸ்ரேயமான விஷயம் என்ன, எல்லாருக்கும் நல்லதை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? முதல் கேள்வி. இதுக்கான பதில் என்ன பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பக்தி தான் எல்லாருக்கும் ஸ்ரேயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. சவை பும்சோ பரோ தர்மோ யதோ பக்தி ரதோத்சஜே அஹைத்துக்கிய பிரதியாத்தா வியாயாத்மாசு பிரசீததி அப்படிங்கிற வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முதல் கேள்வி. 2வது கேள்வி ரிஷிகள் கேட்கறது என்ன அப்படின்னா சாஸ்திரங்களோட சாரம் என்ன, எல்லா சாஸ்திரங்கள்லயும் சிறந்த சாஸ்திரம் எது அப்படிங்கிற கேள்விகளை ரிஷிகள் கேட்கிறார். அதுக்கான பதில் அதுவும் முதல் ஸ்கந்தத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. சோ முதல் ஸ்கந்தத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 கேள்விக்கான பதிலும்
முதல் ஸ்கந்தத்திலையும் 2வது ஸ்கந்தத்திலையும் இருக்கு. சோ 2வது கேள்வி, எல்லாத்துக்கான சாரம், சாஸ்திரங்களுக்கான சாரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் இதே வியாக்கியானம் தான் கொடுக்குறா. என்ன வியாக்கியானம் கொடுக்குறா அப்படின்னா, சாஸ்திரங்களோட சாரம் ஸ்ரீமத் பாகவதம், அந்த ஸ்ரீமத் பாகவதத்திலேயே பக்திக்கு தான் உத்தமமான ஸ்தானம் அப்படின்னு சுதர் இந்த ரிஷிகளுக்கு சொல்றாரு. அப்புறம் 3வது கேள்வி, கிருஷ்ணர் எதனால அவதரிச்சார் அப்படிங்கிற கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலும் முதல் ஸ்கந்தத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கேள்வி, அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, சத்வகுணத்திலிருந்து பக்தி பண்றவாளுக்கு எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தான் கிருஷ்ணர் அவதரிச்சார் அப்படிங்கிற பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. 4வது கேள்வி, பகவானோட புருஷ அவதாரங்கள் என்ன? இந்த புருஷ அவதாரங்கள் தான் நம்ம 2வது ஸ்கந்தத்திலையும் 3வது ஸ்கந்தத்திலையும் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. பிரீஃபா முதல் ஸ்கந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. புருஷ அவதாரங்கள் என்னென்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் 3 விதமா பிரிகிறார். காரோண்ய தியாட்ச விஷ்ணு, மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுலேருந்து கர்ப்போதாட்சியாய விஷ்ணு, அதுலேருந்து பரமாத்மாவா ஷீரோதாட்சியாய விஷ்ணு. இந்த மாதிரி 3 விஷ்ணு அம்சங்கள் இருக்கு பகவானுக்கு அப்படிங்கிற பதில சுககோஸ்வாமி சொல்றார். அப்புறம் 5வது கேள்வி, பகவானோட லீலாவதாரங்கள் என்னென்ன? அப்போ இதுல 22 அவதாரங்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. பகவானோட ஒவ்வொரு அவதாரங்களை பத்தியும் பேசி இந்த அவதாரங்களுக்கெல்லாம் தளபதி யாரு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த ஸ்லோகத்துல வருது அப்படின்னா, முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்துல வருது. ஏதேச்சாம்ச கலாம் பும்சம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திரியாதி வியாக்குலம் லோகம் யஜந்தி யுகே யுகே. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த எல்லா அவதாரங்களுக்கும் காரணம் யார் அப்படின்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர்ல இருந்தா எல்லா அவதாரங்களும் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல 3வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 6வது கேள்வி என்ன அப்படின்னா, கலியுகத்தோட ஆரம்பத்துல கிருஷ்ணர் துவாபரயுகத்தோட கடைசியில விட்டு போயிட்டார். அப்ப துவாபரயுகத்துக்கு அடுத்த யுகம் கலியுகம். அப்ப கலியுகம் ஆரம்பத்துல தர்மம் அப்படிங்கிற விஷயம் எதை நோக்கி சரணாகதி அடைஞ்சது? ஏன்னா தர்மத்துக்கு இடமே இல்லை. கலி புருஷன் அப்படிங்கிறவன் அவதரிச்சதுக்கு அப்புறம், கலியுகம் அவதரிச்சதுக்கு அப்புறம் தர்மத்துக்கு ஆசிரியம் எடுத்துக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப ரிஷிகள் கேட்கிறா, தர்மம் எந்த இடத்த ஆசிரியம் எடுத்தது அப்படின்னு கேட்கும்போது சுதகோஸ்வாமி சொல்றார், தர்மம் ஸ்ரீமத் பாகவதத்தையே ஆசிரியம் எடுத்தது. கிருஷ்ண ஸ்வதாமோ உபகத்தே தர்மோ ஞானோ திவீசா அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்தை இந்த உலகத்துல விட்டு போயிட்டார். ஏன் பாகவதத்தை விட்டு போயிட்டார் அப்படின்னா, பாகவதமே கிருஷ்ணரோட அவதாரம். அப்போ தர்மம் பாகவதத்தோட சரணாகதி எடுத்துக்கிறது அப்படின்னு சுதகோஸ்வாமி சொல்றாரு. சோ இந்த 6 கேள்விகளுக்கும் முதல் ஸ்கந்தத்திலையும் 2வது ஸ்கந்தத்திலையும் பதில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு பாகம் இது பாகவதத்துல. ஏன்னா இதுதான் பாகவதத்தோட கான்டெக்ஸ்ட கரெக்டா செட் பண்ணிவிடும். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பாகவதத்தோட கேரக்டர்ஸ் யார்? சுகர் அவரோட கதையை பார்த்தோம். வியாசர், நாரதர், பரீட்சித், விதுரர், பாண்டவர்கள், இவங்களோட இன்ட்ரடக்ஷன் எல்லாம் முதல் ஸ்கந்தத்துல. அப்போ நம்ம முதலே பார்த்த மாதிரி சுதகோஸ்வாமிங்கிறவர் யாரு? சுதகோஸ்வாமிங்கிறவர் இந்த பாகவதத்தை பரீட்சித் மகாராஜ் எந்த சபையில கேட்டாலும் அதே சபையில கேட்கிறவர் தான் சுதகோஸ்வாமி. இவர் தான் இந்த ரிஷிகளுக்கு இந்த பாகவதத்தை மறுபடியும் எடுத்து சொல்றாரு. சுகதேவ கோஸ்வாமியோட கதையை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவர் கிளியா இருந்தவர். கிளியா இருந்து வியாசரோட மனைவியோட கர்ப்பத்துல ஆசிரியம் எடுத்து 16 வருஷம் அந்த கர்ப்பத்துல இருந்து அதுக்கப்புறம் அவதரிக்கிறவர் சுகதேவ கோஸ்வாமி. அவர் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட ஸ்பீக்கர் சுகதேவ கோஸ்வாமி. அவர் பெரிய, அதாவது சுக பிரம்ம ரிஷின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சுக பிரம்ம ரிஷினா எல்லா விதமான ஞானமும் இருக்கு. அதுல எஸ்பெஷலி அவருக்கு இருந்த ஞானம் என்ன அப்படின்னா, பக்தியோட ஞானம், பாகவதத்தோட ஞானம். ஸோ அந்த ஞானத்தை தான் அவர் பரீட்சித் மகாராஜுக்கு சபையில சொல்றாங்க. ஸோ அதுதான் சுகதேவ கோஸ்வாமியோட கதை.